நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் பிறந்த 7 நாள் ஆன பெண் குழந்தை 1 லட்சத்திற்கு விற்பனை. இது தொடர்பாக சத்யபிரியா வயது 67, கணவர் பேர் கிருஷ்ணமூர்த்தி, பொதுத்தெரு, வடலூர், கடலூர் மாவட்டம். சிதம்பரத்தை சேர்ந்த ஒரு பெண் பல ஆண்டுகளாக குழந்தை இல்லாமல் இருந்து வந்துள்ளார். இந்த நிலையில் வடலூரை சேர்ந்த ஒரு பெண்ணிடம் பிறந்த 7 நாட்கள் ஆன பெண் குழந்தை இருப்பதாக கூறியதும் அந்த பெண் வடலூருக்கு சென்று பிறந்த 7 நாட்கள் ஆன பெண் குழந்தையை 1 லட்சத்திற்கு பணம் கொடுத்துவிட்டு அந்த குழந்தையை வாங்கி வந்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக கடலூர் மாவட்ட குழந்தைகள் நல பாதுகாப்பு அலுவலருக்கு தகவல் அளித்ததன் பேரில் குழந்தை நல பாதுகாப்பு அதிகாரி சித்ராவதி குழந்தையை 1 லட்சம் கொடுத்து வாங்கிய பெண்ணிடம் நேரில் சென்று விசாரணை செய்து கடலூர் குழந்தைகள் நல பாதுகாப்பு மையத்தில் ஒப்படைத்தனர். இந்த நிலையில் இது தொடர்பாக சிதம்பரம் தாலுகா போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் வடலூர் பகுதியைச் சேர்ந்த ஒரு பெண்ணிற்கு தகாத உறவால் பெண் குழந்தை ஒன்று பிறந்துள்ளது. அந்த பெண்ணிற்கு சட்டவிரோதமாக பிரசவம் பார்த்த வடலூர் புறநகரைச் சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி மனைவி சத்யபிரியா என்று தெரிய வந்தது. வயது 65. இவர் சித்த மருத்துவர். இவர் அதே பகுதியை கிளினிக் நடத்தி வருகிறார். இந்த நிலையில் இவருடைய கிளினிக்கில் தகாத உறவால் கர்ப்பிணியான இளம் பெண்ணுக்கு சித்த மருத்துவர் சத்யபிரியா பிரசவம் பார்த்து பச்சிளம் பெண் குழந்தையை பெற்றெடுத்துள்ளார். இந்த குழந்தையை சிதம்பரம் காமராஜர் நகர் பகுதியை சேர்ந்த பெண் ஒருவர் சித்த மருத்துவர் சத்யபிரியாவிடம் 1 லட்சம் பணம் கொடுத்து பச்சிளம் குழந்தையை கடந்த 13ஆம் தேதி வாங்கி வந்துள்ளார். இதுகுறித்து சிதம்பரம் தாலுகா போலீசார் சட்டவிரோதமாக குழந்தையை பெற்று அதை விற்பனைக்கு உடந்தையாக இருந்த சித்த மருத்துவர் பிரியாவை போலீசார் கைது செய்து வழக்கு பதிவு செய்து இந்த சம்பவத்தால் சிதம்பரம் பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் அந்த பச்சிளம் குழந்தையை கடலூர் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு மையத்தில் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சிதம்பரம் தாலுகா காவல்துறை தீவிர விசாரணை நடத்தி வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. நியூஸ் 21 செய்திகளுக்காக கடலூர் செய்தியாளர் முருகானந்தம்.